இறைமொழி பேசுதே. விவிலியம் காட்டும் வாழ்க்கை பாடம் நாள் 21. இன்றைய நாளில் விடுதலை பயண நூல் 19 முதல் 24 வரையிலான அதிகாரங்கள் எடுத்துரைக்கும் இறையியல் வாழ்க்கை பாடங்களை பற்றி கற்றுக்கொள்வோம். முதலாவது, தூய்மைக்கான அழைப்பு. சீனாய் மலையில் கடவுள் இறங்கி வருவதற்கு முன்பு மக்கள் தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற கட்டளை இடப்பட்டது. எல்லோரும் மலையை அணுகுவதற்கு அனுமதி பெறனர். எல்லைகள் வைக்கப்பட்டிருந்தாங்க. கடவுளின் நெருக்கம் அலட்சியமாக கிடைப்பது கிடையாது. அது தயாரிப்பையும் தூய்மையும் கோருகிறது. விடுதலை பெற்ற மக்கள் இப்போது பரிசுத்த வாழ்வுக்கு அழைக்கப்படுகிறாங்க. கடவுளை அணுகுவது உரிமை மட்டுமல்ல, அது ஒரு பொறுப்பும் ஆகும் என்பதை தான் 19ஆம் அதிகாரம் நமக்கு கற்றுத்தருகிறது. இரண்டாவது, கட்டளைகள் அடிமைத்தனம் அல்ல, பாதுகாப்பு. 10 கட்டளைகள் விடுதலையின் பின்புதான் கொடுக்கப்பட்டது. அவை அடிமைப்படுத்துவதற்காக அல்ல, சுதந்திரத்தை காப்பதற்காக தான். நீ செய்யக்கூடாது என்ற கட்டளைகள் மனிதனினுடைய மகிழ்ச்சியை அழிக்க அல்ல, மனித உறவுகளையும் வாழ்க்கையையும் பாதுகாப்பதற்காக தான். சட்டமில்லா சுதந்திரம் குழப்பத்தை உண்டாக்கும். கடவுளினுடைய சட்டத்துடன் கூடிய சுதந்திரம் அமைதியையும் நல்வாழ்வையும் கொடுக்கும் என்பதை தான் 20ஆம் அதிகாரம் நமக்கு கற்றுத்தருகிறது. மூன்றாவது, கடவுள் மனித வாழ்வின் அன்றாட விஷயங்களிலும் அக்கறை கொள்கிறார். இந்த அதிகாரங்களில் சமூக நீதிகள், மனித உறவுகள், பலவீனங்களினுடைய பாதுகாப்பு, நேர்மை, இது போன்ற நடைமுறை சட்டங்கள் எல்லாம் கொடுக்கப்படுகிறது. ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஜெபமும் ஆராதனை மட்டும் கிடையாது. அது அன்றாட வாழ்க்கையில் நீதியையும் கருணையையும் கடைபிடிப்பதுதான். கடவுள் ஆலயத்துக்குள்ள மட்டுமல்ல, சந்தை, வீடு, நீதிமன்றம் எல்லாவற்றிலும் இருப்பவரா இருக்கிறாரு. நான்காவது, வானதூதரின் வழிநடத்துதலும் எச்சரிக்கையும். நான் உங்களுக்கு முன் ஒரு தூதரை அனுப்புகிறேன் என்று கடவுள் வாக்குறுதி அளிக்கிறாரு. ஆனால் அவருடைய குரலை கேட்க வேண்டும் என்ற எச்சரிக்கையும் தருகிறாரு. கடவுளின் வழிநடத்துதல் உறுதியானது, ஆனால் கீழ்ப்படிதல் அவசியம். வாக்குறுதிகள் தானாக நிறைவேறுவது கிடையாது. விசுவாசத்தோடும் கீழ்ப்படிதலோடும் நடக்கும்போது அவை அனுபவமாகவும் மாறுகின்றன என்பதை தான் 23ஆம் அதிகாரம் நமக்கு கற்றுத்தருகிறது. ஐந்தாவது, இரத்தத்தால் உறுதி செய்யப்பட்ட உடன்படிக்கை. மோசே சட்டத்தை மக்களிடம் வாசித்த போது அவர்கள் ஆண்டவர் சொன்ன அனைத்தையுமே நாம் செய்வோம் என்று உறுதி செஞ்சாங்க. உடன்படிக்கை இரத்தத்தால் உறுதிப்படுத்தப்பட்டது. உடன்படிக்கை என்பது கடவுளினுடைய வாக்குறுதி மட்டுமல்ல, மனிதனின் பதிலும் ஆகும். செய்வோம் என்ற வார்த்தை வாழ்க்கையால உறுதிப்படுத்தப்பட வேண்டும். விசுவாசம் கேட்பதில் அல்ல, கடைபிடிப்பதில் நிறைவு பெறுகிறது என்பதை 24ஆம் அதிகாரம் நமக்கு கற்றுத்தருகிறது. இந்த அதிகாரங்கள் நமக்கு உணர்த்தும் செய்திகளை நம் வாழ்வில் வாழ்வாக்குவோம். இன்றைய நாளில் இறைவன் நம்மோடு பேசும் வார்த்தைக்கு செவிமடுப்போம். ஆண்டவர் சொன்ன அனைத்தையும் நாம் செய்வோம், கீழ்ப்படிவோம். விடுதலை பயண நூல் அதிகாரம் 24, இறைவார்த்தை 7.